தமிழகத்தில் உள்ள வேளாண்குடி உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் 180 நாள் வயல்லையும் வரப்புலையும் களத்து நட்டுலையும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாயை கட்டி வயிற்றை கட்டி 5 வட்டிக்கு பணம் வாங்கி 10 வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் பேங்க்ல அடகு வச்சு விவசாயம் செஞ்சு விளைஞ்ச நெல்லை வித்தரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு வந்தோம்னா கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டை ஒண்ணுக்கு 50 ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க. சரி, அப்படியாவது அந்த நெல்லை போட்டுருவாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு உரிய விலை கிடைக்கும்னா இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக 100 கிலோ நெல் ஒரு குவிண்டால் ஒன்று இருக்கு 2500 ரூபா. இந்த 2500ல 2369 ரூபா மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் 131 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 1850 கொள்முதல் நிலையம் செயல்படுது. அங்கே போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலுமே சாக்கு இல்லை, சணல் இல்லை, வேலையாட்கள் இல்லை. அப்படி அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே போதுமான கட்டட வசதி இல்லை. இப்படித்தான் நடக்குது. அப்போ சம்பா, தாளடி, குருவை இப்படி 3 போகத்துக்கு நாங்கள் விவசாயம் செய்கிற மொத்த உற்பத்தி 70 லட்சம் மெட்ரிக் டன். தமிழ்நாட்டிற்கு தேவையான மொத்த உற்பத்தி எவ்வளவுனா 91 லட்சம். அப்போ 21 லட்சம் மெட்ரிக் டன் தமிழ்நாடு அரசிற்கு வேளாண்மை துறையில உற்பத்தி துறையில பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறைய ஏன் நீடிக்குது? விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருளுக்கான விலை கூடிருச்சு. விவசாயிகள் பண்ற ஒவ்வொரு இயந்திரங்களுடைய வாடகை கூடிருச்சு. விவசாயிகள் வாங்குற உரங்களுடைய விலை கூடிருச்சு. இங்க விவசாய பணிகள் ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயம் தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்யல. அப்போ விவசாயத்துக்கு செய்யாம தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன செய்யறாங்க? பக்கத்துல அண்டை மாநிலத்துல ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத், சத்தீஸ்கர் இருக்கிற மாநிலங்கள்ல கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்சு அந்த நெல்லை அரவை மில்லுக்கு கொடுத்து, நீங்க ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கம்னு இருக்கும், கர்நாடகா அரசாங்கம்னு இருக்கும், ஆந்திரா அரசாங்கம்னு இருக்கும், குஜராத் அரசாங்கம் இருக்கும். இனிமேல் போய் அந்த கோணிப்பையில பாருங்க. அப்ப பற்றாக்குறை இங்க இருக்குது. ஆனா முதல்வர் ஐயா அவர்கள் 16/11/25 என்ன சொல்றாங்கன்னா 14,11,00,000 மெட்ரிக் டன் நாங்க குறுவையில கரி பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கோம்னு சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க. இது ஐயா முதல்வர் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதிகாரிகள் எழுதி கொடுக்குறாங்க. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத ஐயா முதல்வர் ஐயா அப்படியே வாசிக்கிறாங்க, ஒரு வரி கூட விடாம. அங்கே விவசாயினுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா? விவசாயினுடைய வாழ்வாதாரம் கூடிருச்சா? விவசாயினுடைய துன்பம் போயிருச்சா? விவசாயிகள் படுற சூழ்நிலைகள்லாம் முதல்வர் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா முதல்வர் ஐயா குடும்பத்துக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா அவங்க இப்ப காமராஜர் ஐயாவோ, அதே போல எடப்பாடி ஐயாவோ, பக்தவச்சலம் ஐயாவோ அவங்கெல்லாம் வேளாண் மரபுல இருந்து விவசாய குடியில இருந்து முதலமைச்சரா வந்தவங்க. ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ விவசாய மரபுல இருந்து வரல. அவங்க வேற மரபுல இருந்து வந்ததுனால விவசாயிகள் படுற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அவங்கதான் அப்படி இருக்காங்கன்னா இங்க வேளாண் துறையில பணி அமர்த்துறாங்க அந்த உயர்மட்ட துறை அதிகாரிகள், அவங்களாவது வேளாண் துறை சார்பா இருக்காங்களா, அல்லது வேளாண் மரபு சார்பா இருக்காங்களா, அல்லது வேளாண் குடி சார்பா பணி அமர்த்துறாங்களா? இல்ல. அதனால விவசாயிகள் படுற கஷ்டம் தெரியாது. தமிழ்நாட்டுல குறிப்பா பல்வேறு மாவட்டங்கள்ல மிளகாய் உற்பத்தி செய்யறாங்க. மிளகாய் உற்பத்தி செஞ்ச மிளகாயை
கொள்முதல் செஞ்சிருக்காங்களே, அதுக்கான திட்டம் தமிழ்நாடு அரசு இருக்கா, அல்லது வேளாண்மை துறையிட்ட இருக்கா, அல்லது தோட்டக்கலை துறையில இருக்கா? இல்லையே. ஆனாலும் ஒரு பொய்யான மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழாக்களுமே டாஸ்மார்க்ல சாராய கடைக்கு இத்தனை கோடி ரூபாய் டார்கெட் வச்சு நீங்க ஆய்வு கூட்டம் நடத்துகிற தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, வேளாண்மைக்கான ஆய்வு கூட்டத்தை நடத்திருக்கீங்களா? விளைஞ்ச விளை நெல்லை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறீங்களா? அல்ல அதற்கான உற்பத்தி செலவு கூட்டி தந்திருக்கீங்களா? இல்லையே. அது இந்த வேளாண்மை சார்ந்த தொழில் சார்ந்த பல்வேறு கட்ட விஷயங்கள்ல இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறோம், இத்தனை மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கு, விவசாயிகள் இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை தருவாங்களா? அதற்கான திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான வரையறை உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான ஆய்வு கூட்டங்கள் நடத்துறீங்களா? இல்லையே. எங்கேயாவது நடத்துற ஆய்வு கூட்டங்கள் நீங்க கட்சிக்காரங்களையும் உங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்க நடத்திட்டு போன உண்மையான விவசாய சங்கம் நடத்திருக்கவங்க, உண்மையிலே விவசாயத்துக்காக போராடுகிற உண்மையான விவசாயிக்கான திட்டங்கள் போய் சேர்க்கிறதா? 5 வருஷம் ஆச்சே. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை கடனை நீக்கணும்னு சொன்னீங்களே, எத்தனை விவசாயிகள் வாங்கின கூட்டுறவு கடன்களை, தேசிய வாங்கின கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க? விவசாயிகள் படுற சூழல் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். நாங்க கண்ணீரோட சொல்றோமே, விளைஞ்ச நெல்லை, அறுவடை செஞ்ச நெல்லுகளை, நாங்க வச்சிருக்க நெல்லுகளை, உற்பத்தி செஞ்ச நெல்லுகளை, சாகுபடி செஞ்ச நெல்லை நீங்க கொள்முதல் செய்யுங்கன்னு சொல்றோமே. டெல்டா மாவட்டத்தில் மட்டும் இப்போதைக்கு 20 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்ச நெல்லை கொள்முதல் செய்யறதுக்கு என்ன திட்டம் இருந்துச்சு? இல்லையா. இது வரைக்கும் நீங்க 10 லட்சம் மெட்ரிக் டன் தானே கொள்முதல் செஞ்சிருக்கீங்க. மீதம் இன்னும் 4, 5 லட்சம், 6 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யாம மழையிலையும் தண்ணியிலையும் நனைஞ்சு வீணா போச்சு. அவங்களுக்கு ஏதாவது உரிய நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லையே. அதே போல நீங்க சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. கூட்டத்துல போய் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அதே போல கடலூர்ல எங்க சகோதரிகள் விவசாய பணி செஞ்சுட்டு இருக்கும் போல வேலைக்கு போனவங்க செத்து போயிட்டாங்களே, இடிமின்னல் தாக்கி, அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கீங்களே. இது எந்த வகையான சமூக நீதி? சமூக நீதியில இப்படிலாம் வராதான்? சமூக நீதி பேசுறீங்க. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு பல்வேறு கட்டமைப்புல நாங்க உயர்ந்துட்டோம், நாங்க வளர்ச்சி பெற்றுட்டோம், நம்பர் 1 தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே. விவசாயில பின்னுக்கு தள்ளா போயிட்டு இருக்கீங்களே. விவசாயில உற்பத்தியில இல்லையே. வேளாண் விளை பொருட்கள்ல உங்களுடைய நம்பர் 1 வரலையே. நீங்க பின்னோக்கி இருக்கிறீங்களே. பக்கத்துல இருக்க சின்ன குட்டி மாநிலம் கூட பெரிய லெவல்ல விவசாயிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தமிழக முதல்வருக்கு தெரியாதா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க எழுதி கொடுக்குற அதிகாரிகிட்ட சொல்லுங்க. நல்ல உண்மையான காரணங்களை, உண்மையான ஆய்வுகளை, உண்மையான அந்த தரவுகளை நீங்க சொல்லணும். பொது வழியில பிரபகண்டா பண்ணணும், பிரகடனப்படுத்தணும். நீங்க கொள்கையை வெளியிடணும்னு சொல்லி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நெல், கரும்பு, வாழை, அதே போல பல்வேறு சிறுதானியங்களை பயிர் அனைத்து விவசாய சார்பிலும் கேட்டுக்கிறோம். கரும்பு தோட்டத்தை பார்க்க போறீங்க, நெல்லு விளைஞ்ச நெல்லை பார்க்க போறீங்க. ஆனா என்ன செய்றீங்க? கான்கிரீட் சோறு போட்டு அதுல நீங்க கோட் சூட் போட்டு நடக்கிறீங்க. இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா? இதை எந்த விவசாயி ஏற்றுக்கிற முடியுமாயா? ஐயா எடப்பாடி தான் முதல்வராக இருந்தாரு, அவர் தான் போனாரு. அவரு ஆட்சியில் இருக்கும் போலதான் 2 முறை தள்ளுபடி கொடுத்தாரு. அதே சூழ்நிலையில அவர் கான்கிரீட் போட்டு எங்கேயும் போய் விவசாயில பாதிக்கப்பட்ட விவசாயில பார்க்கலையே. அவர் நேரடியா போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பச்சை துண்டை தலையில போத்திக்கிட்டு விவசாயினுடைய தோழனா, விவசாயினுடைய உரிமை குரலா, விவசாயினுடைய ஒப்பற்ற நண்பனா அவர் எங்களுடைய குறைகள்லாம் கேட்டாரு. 2 முறை விவசாயினுடைய கடனை தள்ளுபடி செஞ்சாரு. நீங்க தமிழ்நாடு இருக்கிற விவசாயிகள் வாங்கின கடனை எப்பயா நீங்க தள்ளுபடி செய்வீங்க? எங்களுடைய குரல், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய கவலை, எங்களுடைய கோபம், எங்களுடைய சோகம், எங்களுடைய வருமான இழப்பு, எங்களுடைய பொருளாதார இழப்பீடு, நாங்க பட்ட கஷ்டம் எப்பயா தீரும்? எப்ப தீர்த்து வைப்பீங்க? இதெல்லாம் குறித்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போது வெள்ளை அறிக்கை தருவீங்க என தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து விவசாய குடும்பங்கள் சார்பாகவும், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.